ஜனவரி 29 எங்கள் ஃப்ளோரா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு இது 2வது பர்த்டே. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே 2 வயசு ஆயிடுச்சு. எப்பவும் போலவுமே எல்லாருமே கூப்பிட்டு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். என்னோட பெரியம்மா, சித்தி, அண்ணன், அண்ணி, அக்கா, அத்தா, ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப்ஸ், அப்புறம் குட்டீஸ்னு எல்லாருமே வந்திருந்தாங்க. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் இன்வைட் பண்ண முடியல. அவங்களும் வந்திருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுடைய குட்டீஸுமே நிறைய பேர் இருக்காங்க. நைனிகா பாப்பாவோட பர்த்டேக்கு தான் கூப்பிடணும். பாப்பா வந்து எல்லாரையும் பார்த்ததும் அழதான் போகிறான்னு நினச்சேன். நான் அவள் எல்லாரையுமே சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லோரும் கொடுக்குற கேக்கையுமே நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தா. கிஃப்டையுமே அப்படியே அழகாக வாங்கிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தா. எல்லோரும் பாப்பா அழகாக கேக் சாப்பிட்றத பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. கேக்கெல்லாம் சூப்பராக வெட்டி முடிச்சதுக்கப்புறமா சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாச்சு. பிரியாணி, அப்புறமா கத்திரிக்காய் தொக்கு தான். சாப்பாடு நடக்கும்போது தான் பாதி பேர் வந்தாங்க. பெரியம்மா பொண்ணு, சித்தி பொண்ணு, அத்தான் எல்லாருமே. அவங்களும் வந்து நல்லா சூப்பராக நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே இருந்தாங்க. நாங்கள் கூப்பிட்ட எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.